நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ராகவ், அபி இவங்களோட வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீடு வந்து இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்தை விட்டே போயிடுறாங்க. இப்ப அபியோட கல்யாணம் நின்னுடுது. இப்ப தான் நம்ம பாட்டி ஒரு அதிரடி மூவ் எடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அபியோட கல்யாணம் இப்பவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது, அபியோட கல்யாணம் நிக்கிறதுக்கு யாரு காரணமோ, அவனே வந்து இந்த கல்யாணத்த நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் ராகவ் தானே காரணம். அப்ப ராகவ் தான் அபி கழுத்துல தாலிய கட்டணும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. ஆனா, ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, "இவ ரொம்ப மோசமானவ. இவள பத்தி உங்களுக்கு தெரியாது. இவளெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது." அப்படின்னு ராகவ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அபியும் அதெல்லாம் முடியவே முடியாது. அவருக்கும் எனக்கும் செட்டே ஆவாது அப்படின்னு நம்ம அபி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஸோ நம்ம பாட்டி வந்து அதெல்லாம் முடியவே முடியாது. நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ராகவ் வந்து அபி கழுத்துல தாலி கட்டத்தான் போறாப்ல. இவள இப்படியே வெளிய விட்டோம்னா, நம்ம அக்காவோட வாழ்க்கை தான் நாசமாகும். அதனால நம்மளே தாலி கட்டிடுவோம் அப்படின்னு கட்டப் போறாரு. ஸோ இதுதாங்க அடுத்த வாரம் நடக்கப் போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.